நாகர்கோவில் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முன்னாள் அமைச்சர், முன்னாள் மாவட்ட செயலாளர், திமுகவினுடைய தணிக்கை குழு உறுப்பினர், தமிழ்நாடு அரசின் உணவு வாரியத்தினுடைய தலைவர், இந்த மாதிரி பன்முகம் கொண்டவர், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி, முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு சுரேஷ்ராஜன் அவர்களை நம்ம இன்னைக்கு நேர்காணல் செய்ய வந்திருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். நீங்க முதல் முறையா அமைச்சராகும் போது மிக இளம் வயது. அப்போ முதலமைச்சரா கலைஞர் ஐயா இருந்தாங்க. தொடர்ந்து பணியாற்றி இருந்தீங்க. தற்பொழுது தமிழ்நாடு அரசு உணவு வாரியத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றீங்க. இந்த காலகட்டத்தில் கலைஞர் ஐயாவுடைய மகன் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள், ஐயா மாண்புமிகு தளபதி இந்த ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பணியாற்றுறீங்க. கலைஞர் கூட பணியாற்றுவதற்கும் இந்த மாதிரி அவங்களோட இளைய தலைவரோட பணியாற்றுவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? கலைஞரை பொறுத்த மட்டும் அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர். இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய தலைவராக அனைத்து கட்சியை சார்ந்த தலைவர்களும் மதிக்கக்கூடிய, பாராட்டக்கூடிய ஒரு தலைவராக விளங்கினார்கள். அதற்கு முக்கிய காரணம் சமூக நீதிதான். அதற்கு முக்கிய காரணம் என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்த மட்டும் கலைஞர்களுடைய பேச்சாற்றலால் இழுக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தவன் நான். முதலில் இணைந்தவுடன் இளைஞரணியினுடைய உறுப்பினராக சேர்ந்து கல்லூரி படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நான் கல்லூரி வாழ்க்கையிலும் இளைஞரணியில் பணியாற்றிய காரணத்தால் அப்போது இளைஞரணியுடைய செயலாளராக தளபதியார் அவர்கள், இன்றைய முதலமைச்சர் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்னுடைய பணியை பார்த்து எனக்கு மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் பொறுப்பை தந்தார்கள். அதை மிக பொறுமையோடும் முறையாகவும் உழைத்த காரணத்தால் எனக்கு சட்டமன்ற தேர்தலில் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தார். நான் 1996 சட்டமன்ற தேர்தலில் முதலாக நிற்கின்ற போது வெற்றி பெற முடியுமா என்று கூட எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் தேர்தலை சந்திக்கின்றேன், வெற்றியும் பெறுகின்றேன். நான் எதிர்பார்க்காத ஒன்று, கலைஞருடைய அமைச்சரவையில் அமைச்சராக்கப்படுவேன் என்பதை எதிர்பார்க்காதவர்கள். நீங்க அமைச்சராகும் உங்களோட வயது என்ன? அப்பொழுது அமைச்சரவையிலேயே இளம் அமைச்சர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நான் தான் தமிழகத்தில் இளம் அமைச்சர் அந்த காலகட்டத்தில். அப்பொழுது என்னுடைய வயது 33. இப்ப இந்த காலகட்டத்துல மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவருடைய அணுகுமுறையில எப்படி தலைவர் அவர்களை போல இருக்கோ, அதுல வேறுபாடு இருக்குதா? என்னை பொறுத்த மட்டும் இன்றைய முதலமைச்சர் அவர்கள், தலைவர் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்து படிப்படியாக வந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை பெற்றவர். தலைவர் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே ஓராண்டு காலம் மிசா சிறையையும் அனுபவித்தவர். அப்படி படிப்படியாக வளர்ந்து எல்லா வகையிலும் கஷ்ட நஷ்டங்களை புரிந்த தலைவர் தான் இன்றைய தலைவர். அதனால் தலைவர் அவர்களிடத்தில் இருந்த திறமை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் அவருடைய மகனாக இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதியார் அவர்களும் மிகச் சிறந்த நிர்வாக திறமை உடையவர் தான். ஏனென்று சொன்னால் சிறு வயதிலிருந்தே அவர் நேரடியாக பார்த்து அனுபவத்தை வளர்த்து கொண்டவர். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பாராட்டக்கூடிய அளவிற்கு தான் தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் நான் ஒன்றும் பாராட்ட தேவையில்லை, மக்களே பாராட்டி கொண்டிருக்கிறார். அரசியலை தாண்டி உங்களுக்கும் இந்த கலைஞர் குடும்பத்துக்கான உறவு ரொம்பவே அதிகமா இருக்கு. காரணம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய மகன் கல்யாணத்துக்கு கூட தளபதியாருடைய மனைவியார் இங்க கல்யாணத்துக்கு முந்தின நாளே திருமணத்தை நடத்தி தந்துட்டு போனாங்க. பல அமைச்சர்கள், பல அரசியல்வாதிகள் இருந்தாலும் எல்லா திருமணத்திற்கும் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் போவாங்க. ஆனா குறிப்பிட்ட சில விஷயங்கள் தான் இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்களும் வரும். உங்களுடைய இந்த குடும்ப உறவு எந்த காலகட்டத்தில் ஆரம்பித்தது? 1996 முன்பாகவே அந்த குடும்ப உறவு எங்களிடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அமைச்சராக இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னாலும் சரி, அல்லது அமைச்சராவதற்கு முன்பாகவும் அவருடைய குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டோம். அது தொடர்ச்சியாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தளபதியினுடைய குடும்பம் மட்டுமல்ல, அவருடைய சகோதரியினுடைய குடும்பம், அதே போன்று அவருடைய சகோதரன் தமிழன் அவருடைய குடும்பம். இந்த குடும்பத்தில் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நாங்களும் கலந்து கொள்வோம். எங்களுடைய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவர்களும் கலந்து கொள்வார். நீங்க முதல் முறையை அமைச்சராகும் போது வயது 33.
அந்த காலகட்டத்துல கலைஞர் ஐயா உங்ககிட்ட சொன்ன ஏதாவது வார்த்தைகள், இல்லைன்னா நீங்க முன்னெடுத்த நிகழ்ச்சியில கலைஞர் ஐயா பங்கெடுத்த நிகழ்ச்சிகள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அது மறக்க முடியாத நினைவுகள் ஏதாவது ஞாபகம் இருக்கா அந்த காலகட்டத்தில்? மறக்க முடியாத ஞாபகம் ஒன்று ரெண்டு இல்லை, பலதை சொல்ல முடியும். எனக்கு இளைஞரணியிலிருந்து ஒருத்தருக்கு அமைச்சராக்கப்பட வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த வாய்ப்பு எனக்கு தரப்பட்டது. நான் அப்போதும் கலைஞரிடத்தில் சொன்னேன், தளபதிக்கே அமைச்சர் பதவி இல்லாத நேரத்தில் எனக்கு அந்த அமைச்சர் பதவி தேவையில்லை, அவருக்கே கொடுங்கள் என்று சொன்னோம். அப்பொழுது அது எனக்கு தெரியும், நீ வேலையை பார்த்து சொல்லக்கூடிய முறையில் சொன்னார்கள், உரிமையோடு உரிமையோடு சொன்னார்கள். ரெண்டாவது, ஒவ்வொன்றையும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய தலைவராக மட்டுமில்ல, ஒரு பெற்றோராகவும் கூட இருந்தாங்க, ஒரு வழிகாட்டியாக கூட இருந்தாங்க. என்னன்னா ஒவ்வொன்றையும் மைன்யூட்டா பார்க்கக்கூடியவர்கள் உள்ளதை நான் அன்னைக்கு தான் நோட் பண்ணேன். டெய்லி ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான ஃபைல்கள் கையெழுத்து போட வேண்டிய ஒரு நிலைமை வரும். அப்பொழுது நான் ஒரு ஃபைல் முதலமைச்சர் முடிவுக்குன்னு சொல்லி சில முடிவுகளை முதலமைச்சர் எடுத்தால்தான் சரியாக இருக்கும்னு சொல்லி ஃபைலை கையெழுத்து போட்டு அவருக்கு அனுப்புகிறேன். அதில் நான் கா போட்டு ஈக்கு போடுறதுக்கு கா போட்டு புள்ளி போடணும், அதை போடாமல் விட்டுட்டேன். அந்த ஃபைலில் அதை நோட் பண்ணி அனுப்புகிறாரு, எந்த அளவுக்கு நுணுக்கமாக பார்க்குறான்னு உள்ளதை நான் அதில் இருந்து தெரிஞ்சுட்டேன். ரெண்டாவது வருஷம் திடீரென்று காலையில் ஒரு 6 மணிக்கு தொலைபேசி வருகிறது. அன்னையிலிருந்து தான் இன்னைக்கு வரை நான் டெய்லி பேப்பர் பார்க்குறேன். முதலமைச்சர் திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த பத்திரிகையை பார்த்தியான்னு கேட்குறாரு. நான் பத்திரிகையே பார்க்கல, பார்த்துட்டு இருக்கேன் தலைவர்னு சொன்னேன். இந்த பத்திரிகையில் இத்தனாவது பேஜில் இத்தனாவது பேரால டிபார்ட்மெண்ட்டை பற்றி போட்டிருக்கோம், அதை போடாமல் விட்டுட்டேன். அந்த ஃபைலில் அதை நோட் பண்ணி அனுப்புகிறாரு, எந்த அளவுக்கு நுணுக்கமாக பார்க்குறான்னு உள்ளதை நான் அதில் இருந்து தெரிஞ்சுட்டேன். ரெண்டாவது வருஷம் திடீரென்று காலையில் ஒரு 6 மணிக்கு தொலைபேசி வருகிறது. அன்னையிலிருந்து தான் இன்னைக்கு வரை நான் டெய்லி பேப்பர் பார்க்குறேன். முதலமைச்சர் திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த பத்திரிகையை பார்த்தியான்னு கேட்குறாரு. நான் பத்திரிகையே பார்க்கல, பார்த்துட்டு இருக்கேன் தலைவர்னு சொன்னேன். இந்த பத்திரிகையில் இத்தனாவது பேஜில் இத்தனாவது பேரால டிபார்ட்மெண்ட்டை பற்றி போட்டிருக்குது, இது எதுனாலன்னு சொல்லி இப்போ பதில் சொல்லணும்னு சொன்னார். நான் அதுக்கப்புறம் தான் பேப்பர் எடுத்து படிக்கிறேன். அப்போ டிபார்ட்மெண்ட் அதை சில குறைகளை சுட்டி காணிக்கிறாங்க. உடனே செக்ரட்டரிகிட்ட பேசுகிறேன். காலையில் 9 மணிக்கு தலைவர் வீட்டுக்கு திருப்பி போய் அதுக்கு பதில் சொன்னேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, ஒவ்வொன்றையும் சின்சியராக இருக்கணும், ஒரு தவறு நடக்கக்கூடாதுன்னு எண்ணக்கூடியவர் தான் தலைவர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை என்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. இப்போ நீங்க சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க, பத்திர பதிவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க. தற்பொழுது ஒரு மக்களுடைய அடிப்படை தேவை உணவு, அந்த உணவு ஆணையத்தினுடைய தலைவராக இப்போ இருக்கிறீங்க. ஸோ இதுல பல கூட்டங்களையும் நீங்க சென்னையில் நடத்துறத நாங்க பார்த்தோம். இதுல நீங்க இப்போ பதவியேற்றோட முக்கியமா முன்னெடுத்த நடவடிக்கை என்ன? இதுல எந்த விஷயம் ஒரு ரொம்ப முக்கியமானதை பாக்குறீங்க உணவு விஷயத்துல? உணவு ஆணையத்தை பொறுத்த மட்டும் இதுவரையிலும் சிவில் சர்வீஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் தலைவர் பொறுப்பில் அமர்ந்திருந்தார்கள். ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இருந்தார்கள் இதுவரையிலும். ஆனால் முதலாக ஒரு அரசியல்வாதியை நியமனம் செய்தது இன்றைய தலைவரும் முதலமைச்சருமான தளபதி தான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தான் இந்த பொறுப்பு. இந்த ஆணையம் என்பது அரசாங்கத்தில் அந்த நிர்வாகத்தில் ஏதாவது உணவு சம்பந்தமான ரேஷன் ஷாப், சிவில் சப்ளை போன்ற நிறுவனங்களில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அரசுக்கு உடனே சுட்டி காணிக்கின்ற போது உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. அந்த அளவிற்கு மிக பெரிய ஒரு பொறுப்பான ஒரு பொறுப்பு தான் இந்த பொறுப்பு. அதை முறையாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இதன் மூலமாக சில குறைபாடுகளை பொதுமக்கள் சுட்டி காணிக்கிறார்கள். அதனையும் உடனடியாக நிவர்த்தி செய்யக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறேன். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஒரு பக்கம், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பக்கம், நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள் ஒரு பக்கம். இதையெல்லாம் தாண்டி திமுகவோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு? திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னதை போன்று 200க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்பது உறுதியாக நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் பல மக்களுக்கான நல்ல திட்டங்கள் நேரடியாக சென்றடைகிறது.
ஒரு ஏஜென்ட் மூலமோ இன்னொரு அதிகாரிகளோ கொண்டு செல்லவில்லை. அவங்களுடைய வங்கி கணக்கில் கூட மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோன்று அவங்களுடைய குழந்தைகள் அரசு பள்ளிகளில் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு, அதேபோன்று இலவசமாக புத்தகங்கள், இலவசமான பயணங்கள், பஸ் பயணம், இது இலவசமாக வழங்குகிறது. கல்லூரி படிப்புக்கு செல்கின்ற போது மாதம் 1000 ரூபாய் வீதம் அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வீதம் 10 மாதம், ஆண்டிற்கு 10,000 ரூபாய் தாராளமாக போதும், எந்த மாநிலத்திலும் இல்லை. அப்படிப்பட்ட புரட்சிகரமான ஒரு திட்டங்களை, மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அறிவித்தது மட்டுமல்ல, செயல்படுத்தியும் கொண்டிருக்கிறார். அதுபோன்று இப்பொழுது அனைவருக்கும் பட்டா வழங்கக்கூடிய திட்டம் நடைபெறுகிறது. யாரெல்லாம் பட்டா இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க வசிக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நீர்நிலை புறம்போக்கு இல்லை என்று சொன்னால் உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் உத்தரவு போட்ட தலைவர் அவர்கள். இதனால பல ஏழை குடும்பங்கள் பயன்பெறுவதற்கு ஏழை குடும்பங்கள் அதிகமான அளவிற்கு பயன்படுறாங்க. போன வாரம் கூட இந்த மாவட்டத்தில் 1500 பேருக்கு இலவசமாக வீட்டு மனை மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் கொடுக்க போறாங்க. இது ஒரு பாட்டு. இதுதான் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் கொடுத்தார்கள். இப்போ இந்த காலகட்டத்துல தொடர்ந்து பல சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டீங்க, பல தேர்தலில் வெற்றி பெற்றீங்க, அமைச்சராகிங்க. அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? தேர்தலை பொறுத்த மட்டும் ஒரு தொண்டனுடைய கடமை, விருப்பப்பட்டால் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று தலைமையிடம் கேட்பது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் நான் மீண்டும் நாகர்கோவில் தொகுதிக்கான வாய்ப்பை தலைவரிடத்தில் நிச்சயமாக கேட்பேன். இன்னைக்கு ஒரு தலைவரா இருக்கிறீங்க, ஒரு 32 வயசுல அமைச்சர் ஆயிட்டீங்க. இதுவரைக்கும் IAS ஆபீசர் மட்டுமே பதவி வகித்த பொறுப்புல இன்னைக்கு உட்கார்ந்துருக்கீங்க. இந்த அளவு ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு இதுல இருக்கீங்க. ஆரம்ப கட்டம், அதாவது உங்க பள்ளி காலம், கல்லூரி காலங்கள்ல நீங்க இப்ப ஒரு படிப்பாளி ஸ்டூடெண்டா, இல்லைன்னா அடிக்கடி காலேஜ் எல்லாம் கட்டிடுச்சு அப்படி ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தக்கூடிய ஸ்டூடெண்ட், உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது? அரசியல் என்பது படிக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஜாலியாக தான் இருந்தது. அதை மாதிரி வாழ்க்கையில் சந்தோஷமான நாட்கள் பார்க்கவே முடியாது. நினைச்ச நேரம் கிளாஸை கட் பண்ணுவோம், நினைச்ச நேரம் வெளியே போவோம், நினைச்ச நேரம் சத்தம் போடுவோம். அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் எங்களை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்த பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாலியான வாழ்க்கை கிடையாது. அரசியல் என்பது நேர் டிஃப்ரெண்ட். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணிதான் அரசியல் பணி. இதற்காக நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. வீட்டில் நாம் நினைத்த நேரத்தில் வீட்டில் ஒருவருக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னால் கூட கூட்டிகிட்டு போகக்கூடிய அளவுக்கு டைம் இருக்காது. நிறைய நம்ம இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். வாழ்க்கையில் நிறைய இழக்க வேண்டி வரும். பிள்ளைகளோடு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தவிர்க்க வேண்டி வரும். மனைவியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மக்களுக்கு சேவை செய்கிற திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தி அடிப்படையில் தான் அரசியலில் ஈடுபட்டு இன்றைக்கும் அந்த பணிகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம். நாகர்கோவில் நியூஸ்க்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழிச்சாங்க. உங்களை நல்ல எண்ணங்கள் நேர வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.